ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த 2024 ஒரு மலேசியன் தமிழ் படமாக எடுக்கப்பட்ட ஆவி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஆஸ்ட்ரோகோ ஓடிடியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா வேணாமாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஹீரோயின் இவங்க பேர் சத்யா. இவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் ஹரணி. இவங்க வந்து மலேசியாவில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டை வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கு சென்டரில் இருக்குது அப்படிங்கிறதுனால வாங்கிடுறாங்க. அந்த ரெசார்ட்டை பற்றின எந்த ஹிஸ்ட்ரியுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் வாங்கிடுறாங்க. ஸோ அங்கே வந்தக்கப்புறமா அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அந்த ரெசார்ட்டை எதுவுமே தெரியாமல் இப்படி வாங்கிட்டீங்களே, அந்த ரெசார்ட்டில் பகலில் கூட யாருமே பக்கத்தில் போக மாட்டாங்க, ஏன்னா அந்த ரெசார்ட்டில் வந்து பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, நான் இந்த பேய் இதெல்லாம் நம்புறது கிடையாது, நான் என்ன நம்புகிறேன் அண்ட் கடவுளை நம்புகிறேன், அதனால் கண்டிப்பாக வந்து நான் அந்த ரெசார்ட்டை ஓப்பன் பண்ண தான் போகிறேன்னு சொல்லி அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் வேணுமோ, ஸோ குக்கிங்க்கு ஆளாக இருக்கட்டும், பெருக்கிறதுக்கு இந்த மாதிரி என்னென்ன ஆட்கள் வேணுமோ அதுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்டில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, அந்த ரெசார்ட்டில் இருக்கிற அந்த பேய்க்கு என்ன வேணும், எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, எதனால பேயாக சுற்றிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எடுத்து சொல்கிற ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேமராங்கள் நிறைய இடங்கள்ல சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேய் வந்து பார்க்குற அதோட விஷன்லேருந்து நம்மளை பார்க்குற மாதிரியான ஒரு கேமரா ஆங்கிள் யூஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு. தென் சில இடங்களில் பேய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த மேக்கப் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. இது மட்டும் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ் தவிர, ஹாரர் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. காமெடியாக பேயை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு சில இடங்களில் ரொம்ப கிரிஞ்சான ஒரு ஃபீலை தான் கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ அதனால் ஒரு ஆவரேஜான ஹாரர் மூவியாக தான் ரெடியாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது படத்தோட ஹீரோயினாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். எந்த ஒரு கேரக்டருமே மனசில் நிற்கிற மாதிரியான அந்த கேரக்டரை டெவலப் பண்ணலை. அதனாலே என்னமோ எந்த கேரக்டருமே லைக்கபுளான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் மிஸ் ஆகுது. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆவரேஜான தமிழ் படமாக இருக்குது அப்படிங்கிறனால ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட டூரேஷனே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரங்குள்ள தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க.